ஹாய் வணக்கம், நான் ஜெயின். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ரயில்வேஸ் வந்து பேசஞ்சர்ஸோட கன்வீனியன்ஸ்க்காக சில புதிய ரூல்ஸ், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு வீடியோவில் பார்த்துலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் சர்க்கிள், வாட்ஸ்அப் குரூப்ஸில் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம தகவலுக்கு போகலாம். ஸோ ரயில்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மெயின்லி என்னென்னா, நைட் டைமில் பேசஞ்சர்ஸ்க்கு, ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ்க்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி எல்லாரும் பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட ரூல்ஸ். ஸோ இதில் மெயினாக அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, 10 மணிக்கு மேலே வந்து சத்தமாக வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டோ, இல்லைனா சத்தமாக ஃபோனில் பேசிக்கிட்டோ, இல்லை சத்தமாக பாட்டு கேட்டுட்டோ வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து மெயினாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் வந்து சக பயணிகளுக்கு வந்து நம்ம யாரும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. அவங்க வந்து தூங்குறதுக்கோ, இல்லை அவங்க காமாக அந்த நைட்டை ட்ரெயினில் ட்ராவல்கில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ அடுத்தவங்க வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இதோட மெயின் நோக்கம். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் மாட்டிட்டு பாட்டு கேட்குறேன்னா தாராளமாக கேட்டுட்டு தூங்கலாம். ஹெட்ஃபோன் மாட்டிட்டு படம் பார்க்குறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம். பட் சத்தமாக வந்து ஹெட்ஃபோன் இல்லாமல் ஸ்பீக்கரில் போட்டு சத்தமாக பாட்டு கேட்குறதோ இல்லை படம் பார்க்குறதோ 10 மணிக்கு மேலே நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு குரூப்பாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, எல்லாரும் வந்து சத்தமாக பேசி சிரித்து அரட்டை அடிச்சுட்டு போகிறீங்கன்னா 10 மணிக்கு மேலே அது வந்து நாட் அலவுடு. ஸோ கூட பயணிக்கிற பேசஞ்சர்ஸ் வந்து படுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும். படுக்கிறாங்களோ படுக்கலையோ 10 மணிக்கு மேலே நாட் அலவுட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி லைட்ஸ் ஆஃப் பண்ணுறதும் வந்து இதே ரூல் தான். ஸோ 10 மணிக்கு மேலே நீங்கள் லைட் ஆன் பண்ணி வைக்கிற மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டி உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நீங்கள் லைட்ஸ் வந்து ஆனில் வைக்கக்கூடாது. ஸோ தட் கூட வரவங்க வந்து தூங்கும்போது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். இதே ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டாஃபுக்கும் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து டிடிஆராக இருக்கட்டும், ஆர்பிஎஃபாக இருக்கட்டும், வேறு நமக்கு அசஸ் பண்ணுற ஸ்டாஃபாக இருக்கட்டும், ரயில்வே ஸ்டாஃப் யாராக இருந்தாலும் அவங்களுடைய டியூட்டியை செஞ்சுட்டு போகும்போது ஏதாவது செக்கிங் பண்ணிட்டு போகிறாங்க, இல்லை சும்மா ரோந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களும் வந்து அமைதியாக தான் போகணும், சத்தமாக பேசக்கூடாது. அந்த மாதிரி வந்து ரூல்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு பேசஞ்சர் இந்த மாதிரி இந்த ரூலை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அந்த டைமில் அந்த ட்ரெயினில் வந்து இருக்கக்கூடிய ஸ்டாஃப், அதாவது ட்ரெயினோட ஸ்டாஃபு, ஆர்பிஎஃப், டிக்கெட் செக்கர், இவங்கெல்லாம் தான் வந்து பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுப்பு அப்படின்னா அந்த மாதிரி இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிற பேசஞ்சர்ஸை ஸ்ட்ரிக்டாக வந்து கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன விதமான பெனால்ட்டி அப்படிங்கிறத பற்றி ஓப்பனாக சொல்ல, அதாவது இதை ஃபைன் மாதிரி போடுவாங்களா அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. பட் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் வந்து அவங்க மேலே எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேட்டு நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிங்கன்னா 10 மணிக்கு மேலே இந்த மாதிரி அமைதி காக்க வேண்டியது அவசியம். அடுத்த பேசஞ்சர்ஸ்க்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், ஸோ பாட்டு கேட்குறதோ, படம் பார்க்குறதோ, சத்தமாக பேசுகிறதோ இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் மாட்டிட்டு பண்ணுறதுனா பண்ணலாம். அதே மாதிரி லைட்ஸை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு கூட இருக்கிறவங்கள தூங்க விடாமல் பண்ணுற மாதிரி எந்த விதமான ஆக்டிவிட்டியும் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மேலே வந்து ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் சர்க்கிள், வாட்ஸ்அப் குரூப்ஸில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.